பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியும்ல. இந்த புது வருஷத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் தப்பு பண்ணுவீங்கன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு நான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் பண்றீங்களா? என்ன டாஸ்க் தெரியுமா? உங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேட்க கூடாது. நீங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகக்கூடாது. நல்லா படிக்க கூடாது. சண்டே ஸ்கூலுக்கு போகக்கூடாது. எல்லாரையும் நல்லா ஏமாத்தணும். இதான் உங்களுக்கு டாஸ்க். பண்றீங்களா? என்ன முறைக்கிறீங்க? பண்றீங்க தானே? பண்ண மாட்டீங்களா? ஆமா, நீங்கெல்லாம் யாரோட பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்களா? அப்ப உங்களை மாத்துறது கஷ்டம்தான். ஆனாலும் உங்களை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். எப்படியாவது உங்களை என் வழிக்கு கொண்டு வருவேன். ஹலோ கோட்டஸ், என் பேர் தான் ஹாரிஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போறோம். நியூ இயரை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். சரி, 2025 ஆயிப்போச்சு. என்ன பண்ணலாம்? புதுசா ஏதாவது பண்ணுமே. யாருப்பா அது? யாருப்பாவா? நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு தெரியறது இருக்கட்டும், எனக்கு தெரியாது. யாருது? உனக்கு தெரியாதா? ஆமா. பசங்களா, உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறேன்ட்டு. ஆமா, அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை பார்த்தா பயமா இருக்குதே. என்ன பார்த்து பயமா? ஆமா. என்ன பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்படியா? ஆமா. சரி, என்ன பண்றது? நீ உனக்கு தான் ஐடியா இருக்குதா? எனக்கு ஐடியா இருக்கிறதால தான் உன்னை தேடி வந்தேன். அப்படியா? ஆமா. சரி சொல்லு பாப்போம், என்னது பண்ணணுமே? இன்னைக்கு உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன். டாஸ்கா? டாஸ்க் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படியா? என்ன தருவ? உனக்கு நிறைய பணம் தருவேன். பணமா? ஆமா. பணம் வந்தா நிறைய சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கலாமே? எல்லாம் வாங்கலாம். அப்படியா? ஆமா. நிஜமாவே தருவியா? நிஜமாவே தருவேன். சரி, நான் உன்னை நம்புறேன். என்ன பண்ணும்? என்ன பண்ணுமா? என்ன பண்ணலாம்? எனக்கு பெரிய டாஸ்கா கொடுக்கலாம். நீ பெருசா எதுவும் பண்ண வேணாம். லைட்டா உன் ஃப்ரெண்ட ஏமாத்தினா போதும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்னோட ஃப்ரெண்ட் டக்கின்னு ஒருத்த பையன் இருக்கான். அவன் ஈஸி ஏமாந்துருவான். ஓ, அப்போ அத ஃபர்ஸ்ட் பண்ணு. ஓகேயா? சரி, அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு தருவியா? ஐஸ்கிரீம், குலோப் ஜாமு, ஸ்வீட் எல்லாம் உனக்கு தருவேன். அப்படியா? உடனே நான் பண்றேன். நான் பண்றத மட்டும் இப்ப நீ வேடிக்கை பாரு, சரியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நீ போ. நான் பிளான் பண்ணிட்டு ஏமாத்திட்டு உன்னை கூப்பிடுறேன். ஓகே, ஏமாத்தின உடனே என்ன கூப்பிடு. ஓகேயா? சரி. என்ன இவன் வேற இப்படி சொல்லிட்டான். சரி, நம்ம போய் டக்கி வீட்டுக்கிட்ட போய் டக்கி எப்படியாவது ஏமாத்தலாம். ஐயா, இன்னைக்கு புது நியூ இயர் வேற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டக்கி, ஆரிஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த புத்தாண்டுல உன்னை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது வருஷம் வேற பிறந்துச்சு. ஆமா. சரி, உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? ஆமா. ஏன் கிட்டியா? ஆமா. என்ன இப்படி முடிக்கிற? என்ன விஷயம்? அது அந்த தூரத்துல ஒரு கடை தெரியுது பார். ஆமா. அந்த கடையில ஒரு மிகப்பெரிய ஆஃபருக்கு காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு. ஆஃபரா? ஆமா. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அந்த கடைக்காரர் ரொம்ப மோசமானவன். ஐயோ, அப்படியா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அது வந்து நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன்னா அவனுக்கு திருடுறதுக்காக வச்சிருக்கான். ஆனா அந்த மேனேஜர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
நீ போய் 2 நாள் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கடையில் ஏதாவது வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாசம் முழுக்க உனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த மேனேஜரே உனக்கு கொடுத்துருவாரு. 200 ரூபாவா? ஆமா ஹாரிஸ், என்கிட்ட ஒரு 200 தான் இருக்கே. பரவாயில்ல. அந்த 200 ரூபா வச்சு நீ பொருளை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏதாவது அங்கே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாசம் முழுக்க அவரே உன் செலவு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ரொம்ப ஈஸி தானே? ஆமா, நானும் என்ன பண்றது தெரியாம இருந்தேன். இந்த 200 வச்சு இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டிடுவேனே. சூப்பர். அதனால நீ இப்போ உடனே போய் 200 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கோ, சரியா? சரி, நான் வாங்குறேன். சீக்கிரம் போறேன். சரி, சீக்கிரம் போ. ஆஃபர் போட்டிருக்கான். ஆஹா, வந்துட்டானே. என் திறமைய பாத்தியா? ஆமா, சூப்பரா ஏமாத்திருக்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் ஏமாத்துறியா? என்னது, மறுபடியுமா? ஆமா, எனக்கு பயமா இருக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, ஐஸ்கிரீம் வாங்குற காசு கொடு. ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, குலோப் ஜாம் வாங்குறதுக்கு இந்த டைம் சேர்த்து தருவேன். அப்ப இப்ப தர மாட்டியா? இப்போ இல்ல, மறுபடியும் ஒரு டாஸ்க் நீ பண்ணு, உனக்கு கண்டிப்பா தரேன். அப்படியா? ஆமா. நிஜமா தருவியா? நிறைய தருவேன், நிஜமா தருவேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ வாங்கிக்கலாம். ஆமா, ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்த சொல்ற? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, நீ சொல்றனால செய்றேன். இதுதான் கடைசி, சரியா? ஓகே, நல்லா ஏமாத்தணும், சரியா? கண்டிப்பா ஏமாத்துறேன். நீ பாத்துட்டே இரு, எங்கேயும் போயிடாத. ஓகே, இந்த டைம்ல அவங்க கிட்ட காசு கூட இல்ல, ஆனா எப்படி நீ ஏமாத்துறங்கிறது தான் இதுல டாஸ்க். ஓகேயா? சரி, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா எனக்கு குலாப் ஜாமும் அந்த குச்சி ரொட்டியும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு தரணும். ஓகே, கண்டிப்பா தரேன். சரி, போ, நான் போய் ஏமாத்துறேன். லா 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 லா. அப்பாடி, நம்மளுக்கு இப்போ புதுசா நியூ இயர் பிறந்திருக்கு. நம்ம ஏசப்பா இந்த நியூ இயர் ஆசீர்வதிச்சு நம்மளுக்கு நிறைய தரப்போறாரு. தள்ளுங்க. ஏய், யாருப்பா நீ? என்னப்பா? ஏய் ஹாரிஸ், நீயும்? ஆமா ஜாக்கி, நீ என்ன பண்றீங்க? நான் இங்க சும்மா நியூ இயர் வந்திருக்கு அப்படி சொல்லி காட பிரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் சீக்கிரம் போ, எனக்கு பெரிய வேலை இருக்குது. வேலையா? நியூ இயர் அதிகமா என்ன புதுசா வேலைலாம் பாக்குற? நானு சீக்கிரம் போய் அந்த டக்கி ஏமாத்தணும். தள்ளு. ஏமாத்துறோமா? என்னப்பா சொல்ற? உனக்கு விஷயமே தெரியாதா? நானும் சாத்தானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவனுக்கு எனக்கு டாஸ்க் கொடுத்திருக்கான், அதை கம்ப்ளீட் பண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன்னு இருக்கான். ஏய், புது வருஷம் அதுவுமா சாத்தான் சொல்ற பேச்சா கேக்குற நீ? ஆமா. ஐயோ, இது தப்புப்பா ஹாரிஸ், இந்த மாதிரிலாம் செய்யாத. சாத்தான் அப்படித்தான் பிடிச்சி உன்னை தப்பான வழியில கூட்டிட்டு போக பாப்பான். ஆனா நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹாரிஸ். நீ என்ன அப்படியே மாத்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு குச்சி ரோட்டாயும் குலாப் ஜாமும் அதே மாதிரி ஐஸ்கிரீமும் வேணும். ஐயோ, தப்பான வழியில போறானே. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே ஹாரிஸ். பேசிட்டே இருந்தேன்னா நானு திருந்திடுவேன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போய் அவனை ஏமாத்துறேன். ஹாரிஸ் போவாத. யார் அழுகுறதுங்க? ஏய் டக்கி, என்ன அழுதுகிட்டு இருக்க? ஏய் ஹாரிஸ், நீ என்ன சொன்ன? அந்த கடையில போய் வாங்கினா தருவாங்கன்னு சொன்ன, ஆனா அந்த மேனேஜர் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன சொல்ற நீ? எந்த கடையில வாங்குன? ஏய், நீ சொன்ன அந்த கடையில தான் நான் போய் வாங்கினேன், ஆனா அவங்க தர மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்காதே. எந்த கடை? அந்த ரெட் கலர் கடையிலயே வாங்குன? ஆமா, நீ என்ன சொன்ன அந்த ரெட் கலர் கடையில வாங்கணும். ஐயோ டக்கி, தப்பா விஷயத்த பண்ணிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் பண்றியே. அது ப்ளூ கலர் கடை நான் சொன்னது. ப்ளூ கலரா? ஐயோ, நான் தப்பா ரெட் கலர் கடையில போய் வாங்கிட்டேனே. சரி, ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப போய் 200 ரூபாய் கொடுத்து அந்த ப்ளூ கலர் கடையில வாங்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், சரியா? ஐயோ, என்னோட 200 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நீ இப்ப வேற கடை சொல்ற, ஆனா அதுலயே ஏமாத்திட்டாங்கன்னா? அதெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க, என்ன நம்பு, சரியா? அப்படியா? சரி, நான் போறேன். பை. சரி, சீக்கிரம் போ. சரி, ஓகே.
அப்பாடா எப்படியோ நம்ம டக்கி ஏமாத்திட்டோம். இன்னைக்கு குருவி ரொட்டியும் குலாப் ஜாமும் ஐஸ்கிரீமும் எல்லாம் சூப்பரா வாங்கி சாப்பிடலாம். அட பின்னாடி ஒரு பெரிய கடை இருக்குது. என்ன போட்டிருக்குது அந்த கடையில? ஏதோ ஆஃபர் மாதிரி போட்டிருக்குதே. ஓ நிஜமாவா? அடடடடா, இதுல சூப்பரான ஆஃபர். என்ன ஆஃபர்னு படிக்கிறேன், பாக்குறீங்களா குட்டீஸ்? என்னது, நாளையிலிருந்து இந்த கடையில ஆளா யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசா. அடடடடா, சூப்பரான அதிர்ஷ்டமாச்சு இது. சரி, இந்த கடைக்கார அண்ணன் யாருன்னு உள்ள போய் பாத்துருவோம். அண்ணே அண்ணே அண்ணே, கடைக்காரங்க 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 கடைக்காரங்க. தம்பி நான் இங்கதான் இருக்கேன். யார்ப்பா நீ? ஓ அங்கிள், இங்கதான் இருக்கீங்களா? நான் தான் ரமேஷ் இருக்கார்ல, அவரோட பையன். ரமேஷா? ஓ நம்ம பையனா? சொல்லுப்பா ஞாபகம் வந்துருச்சு. ஆமா ஆமா அங்கிள், கடைக்கு வெளியே ஏதோ ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல, அத பார்த்துட்டு வந்தேன் அங்கிள். கடைக்கு வெளியே ஆஃபரா? ஆமா அங்கிள், அதான் நாளைக்கு ஆளா வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கீங்களே, அதனாலதான் வந்தேன். ஓ அந்த ஆஃபரா? ஆமா அங்கிள், ஆமா. எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும் அங்கிள்? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஓ 100 ரூபாய்க்கு வாங்கணுமா? ஆமா, 100 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய் ஆஃபர். ஓ ஆளா வர வரணும். அப்போ ஆளா வரணும்ப்பா நாளைக்கு. சரி அங்கிள், நீங்க நாளைக்கு காத்துட்டு இருங்க. ஆளா நானே வந்து அந்த 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 500 ரூபாய் பரிசு எனக்கு கொடுத்துருங்க அங்கிள். கண்டிப்பா உனக்கு காத்துன்னு இருக்கேன். அப்ப நாளைக்கு காத்தால சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருவியா? கண்டிப்பா கண்டிப்பா அங்கிள். இன்னைக்கு போய் அலாரம் வச்சு எந்திரிச்சு டக்குனு வந்துடுறேன். சரியா? சூப்பர்ப்பா. சரி, இப்போ போய் நான் தூங்கணும். பாய் அங்கிள். ஓகே, நாளைக்கு கண்டிப்பா வந்துரு. எங்க அப்பாடா, இன்னும் கடை திறக்கல. அங்கிள் இன்னும் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். அங்கிள் இப்பதான் சாப்பிட்டு டயர்டா இருக்குப்பா. அங்கிள், என்ன அங்கிள் இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்கிளா? தம்பி, நீ ஒன்னும் வீட்டுக்கு போலையாப்பா? அங்கிள், நான் அலாரம் வச்சு எந்திரிச்சு 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டேன். ஓ ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டியா? ஆமா. சரி, ஸ்வீட் எடுங்க. 100 ரூபாய்க்கு ஸ்வீட் இருந்தாங்க, கொடுங்க. ஓ ஸ்வீட் ஏதாவது காசு கொடு. இந்தாங்க. இந்தாப்பா உனக்கு ஸ்வீட். ஸ்வீட் ஓகே அங்கிள், அத கொடுங்க. என்ன கொடுக்கிறது? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? அத கொடுங்க அங்கிள். தம்பி, அதுதான் வந்து ஸ்வீட் தான் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டல்ல. அங்கிள், உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த போர்டுல உங்க பின்னாடி என்ன எழுதி இருக்கு பாருங்க. எனக்கு புரியலையா? என்ன எழுதி இருக்கு? நாளைக்கு ஆளா வந்து ஸ்வீட் வாங்குறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு போட்டுருக்கீங்கல்ல, அந்த 500 ரூபாய் பரிசு எங்க? அந்த 500 ரூபாய் பரிசு சொல்றியா? ஓ சரி. கொடுங்க. அது கொடுக்கணுமா? ஆமா. அத கொஞ்சம் அந்த ஆஃபரை கொஞ்சம் நல்லா படிச்சு பாரு. என்னது, நாளைக்கு ஆளா வந்து ஸ்வீட் வாங்குறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு போட்டுருக்கேன். கரெக்ட். இன்னொரு டைம் படி. நாளைக்கு ஆளா வந்து ஸ்வீட் வாங்குறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு போட்டுருக்குது. அத அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் டைம் வந்து இன்னொரு டைம் படி. நாளைக்கு ஆளா. கரெக்ட், நாளைக்கு. அது அந்த ஆஃபர் நீ நாளைக்கு வந்து கேட்டினா கண்டிப்பா கொடுப்பேன். அங்கிள், நேத்தே வந்து கேட்டனே. ஆமா, அந்த ஆஃபர் நீ படிச்சல்ல, நாளைக்கு தானே போட்டிருக்கு. ஒருவேளை நான் தான் தப்பு படிச்சிட்டனோ? ஆமாப்பா, நீ ரமேஷ் பையன் தானே? ஆமாங்க. அதனால தான் இவ்வளவு ஷார்ப்பா இருக்க. போயிட்டு நாளைக்கு வந்து இந்த ஆஃபர் கேளு, நான் உனக்கு இந்த ஆஃபர் தரேன். சரியா? அப்படியா? ஆமா. சரி, அப்ப நாளைக்கு ஆளா வந்துறேன் அங்கிள். சரியா? சூப்பர், வெரி குட் பாய். இப்போ போய் நான் தூங்கணும். இவன் உண்மையாவே வந்து ஏமாந்துட்டானா இல்ல நிஜமாவே வந்து நம்ம கிட்ட நடிக்கிறானான்னு தெரியலையே. சரி பாப்போம். ஐயோ, நல்ல வேலை கடை திறக்கல. அப்பாடா, இன்னைக்கும் நம்ம 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சரி, அங்கிள் வரதுக்கு வெயிட் பண்ணுவோம். என்ன அங்கிள் இன்னும் காணோம்? யாரு பாது கடை திறக்கிற நேரத்துல இப்படி குறுக்க வந்து நிக்கிறது? தம்பி
என்ன அங்கிள் என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நீ தானே தம்பி, கொஞ்சம் தூரம் நில்லுப்பா, கடையை திறக்கணும்ல. சரி சரி சீக்கிரம் தரங்க அங்கிள், சீக்கிரம் தரங்க. ஓகே ஓகே. சரி சரி, அந்த 100 ரூபாய்க்கு ஸ்வீட் கொடுங்க அங்கிள். ஓ 100 ரூபாய்க்கு ஸ்வீட்டா? சரிப்பா சரிப்பா, அதான் காசு கொடு. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. ரொம்ப குட் பாய். இந்தாப்பா உன் ஸ்வீட் எடுத்துக்கோ. சரி சரி அங்கிள், ஸ்வீட் எல்லாம் இருக்கட்டும், அதை கொடுங்க அங்கிள். எதை கொடுக்கணும்? என்ன அங்கிள் இப்படி போய் கேக்குறீங்க? அதை கொடுங்க, அதை கொடுங்க. ஓ ஆஃபர் தானே? ஆமா ஆமா, பின்னாடி பாருங்க போட்டுருக்கு பாருங்க. நீ ரொம்ப நல்ல ஒரு ஷார்ப்பான பையனா இருக்க. ஆமா, என்னை மாதிரி ஷார்ப்பா யாருமே இருக்க முடியாது. முடியாது கரெக்ட் தான். ஆனா அந்த ஆஃபர் நீ தெளிவா படிக்கவே மாட்டறியப்பா. தெளிவா படிக்கலையா? தெளிவா தானே படிச்சேன். இன்னைக்கு படிச்சு பாரு. என்னது, நாளைக்கு ஆளா வந்து ஸ்வீட் வாங்குறவனுக்கு 500 ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கேன். இப்ப புரிஞ்சுதா? என்ன ஒண்ணுமே புரியலையே அங்கிள். நீ இன்னைக்கு வந்து கேட்டிருக்கப்பா, நாளைக்கு வந்து கேட்கணும். அங்கிள், நான் தான் எல்லாத்தையும் ஏமாத்துவேன், நீங்க என்னையே ஏமாத்துறீங்க. நான் ஏமாத்தல, நல்லா அந்த ஆஃபரை படிச்சு பாரு, உனக்கே நல்லா புரியும். நாளைக்கு ஆளா வந்து ஸ்வீட் வாங்குறவனுக்கு 500 ரூபாய் பரிசு. ஆமா ஆமா ஆமா, அதனால நீ நாளைக்கு வந்து கேளுப்பா. நாளைக்கா? ஒருவேளை தப்பா படிச்சிட்டோமோ? சரி அங்கிள், நாளைக்கு நான் வரேன், சரியா? மறக்காம சீக்கிரம் வந்துருங்க அங்கிள், சரியா? உனக்காக அந்த ஆஃபரை நான் நிறுத்தி வைக்கிறேன், நீ நாளைக்கு வந்து கண்டிப்பா கேட்கணும், சரியா? சரி சரி, கண்டிப்பா அங்கிள், கண்டிப்பா அங்கிள். இதோ வந்துறேன். நல்ல வேலை இன்னைக்கும் அங்கிள் வரவே இல்லை, நம்ம கடை திறக்கல. அப்பாடா, அங்கிள் வரக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த தம்பி சீக்கிரம் வந்திருப்பானா? அங்கிள் தம்பி இருக்கியாப்பா? ஆமா அங்கிள், சீக்கிரம் கடையை தரங்க. சரிப்பா சரிப்பா. சரி இந்தாங்க 100 ரூபாய் பிடிங்க, ஸ்வீட்டை கொடுங்க. இந்தப்பா ஸ்வீட்டை பிடி. ஓகே அங்கிள், ஸ்வீட் எல்லாம் ஓகே. அதை கொடுங்க அங்கிள். அதையா? ஆமா அங்கிள், அந்த 500 ரூபாய் பரிசு நாளைக்கு. ஓ அந்த ஸ்பெஷல் ஆஃபரா? ஆமா அங்கிள். தம்பி, அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அங்கிள் பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ எத்தனை அடி வாங்கினாலும் எத்தனை டைம் ஏமாந்தாலும் நீ திருந்தவே மாட்டியப்பா. ஏமாத்திட்டேனா? ஆமாப்பா, நான் இத்தனை நாள் உன்னை ஏமாத்திட்டு தான் இருந்தேன். ஏமாத்திட்டு இருந்தீங்களா? என்ன சொல்றீங்க? அப்ப 500 ரூபாய் பரிசெல்லாம் இல்லையா? 500 ரூபாய் பரிசெல்லாம் நீ வாங்கவே முடியாது. என்ன அங்கிள், என்னை போய் இப்படி ஏமாத்திட்டீங்க? நான் வந்து உன்னை ஏமாத்தலப்பா, நீ கொடுத்த காசுக்கு ஸ்வீட் தான் தந்திருக்கேன். ஆனா நீ தான் வந்து உன்னோட பேராசையால வந்து தினமும் என்கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு இருக்க. என்னோட செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்வீட் வாங்கினா 500 ரூபாய் பரிசு வரும்னு பார்த்தா நீங்க இப்படி ஏமாத்திட்டீங்களே. நான் உன்னை ஏமாத்தலப்பா தம்பி, சரியா? அதுக்காக தான் பேராசை படக்கூடாது. சரி ஓகே, நம்ம இந்த போர்டை எடுத்துட்டு 1000 ரூபாய் ஆஃபர் போடுவோம், வேற வேணா மாட்டு வேணான்னு பார்க்கலாம். யார் இது? ஏன் இப்படி அழுகுறாங்க? அட நம்ம ஹாரிஸ், என்னப்பா ஆச்சு? ஏன் அழுகுற? ஒன்னும் இல்ல, உன் பேச்ச நான் கேட்காம சாத்தான் பேச்ச கேட்டு அந்த டக்கிய போய் ஏமாத்துனேனா, அதனால வந்த விளைவு ரொம்ப மோசமாயிருச்சு. அச்சோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல அந்த சாத்தானை நம்பாதன்னு சொல்லிட்டு. ஆமா, இதே மாதிரி நானும் ஒரு ஆஃபரை நம்பி ஒரு கடைக்காரங்கிட்ட போய் கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ஏமாந்துட்டேன். 1500 ரூபாவா? ஆமா, அது எங்க அம்மா எனக்காக செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்காக எனக்கு கொடுத்தாங்க. அதைய போய் அவங்க நிறைய காசு தருவான்னு பேராசப்பட்டு போய் நான் போய் ஏமாந்துட்டேன் ஜாக்கி. சரி ஹாரிஸ், அழுவாத. நான் தான் அப்பவே சொன்னல, நம்ம வசனத்துல கூட எழுதியிருக்கு, நீ எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாயின்னு. அதனால்தான் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுற. ஆனா பரவாயில்ல, நம்ம ஏசப்பா கிட்ட கேட்போம். சரி ஜாக்கி, நீ சொல்ற மாதிரி இனிமே சாத்தான் பேச்சு கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இப்ப போய் நான் டக்கி கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். எல்லாருமே என்ன திருடம் பாக்குற மாதிரியே பாக்குறாங்க இப்போ. ஐயோ பரவாயில்ல, நீ இப்போ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அவள் வந்து உன்னை மன்னிச்சிருவா. ஆனால் நீ இனிமேல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. சரி ஜாக்கி, இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வேலையா
போய் நான் டக்கி கிட்ட சாரி கேக்குறேன். ஆமா ஹாரிஸ், நீ போய் சாரி கேளு. அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, மன்னிச்சிருவான். டக்கி 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 டக்கி. யார் அது? ஹாரிஸா? ஆமா டக்கி. போ, நீ நான் உன் கூட பேசவே மாட்டேன் போ. ஏய் டக்கி, ஏன் என் கூட பேச மாட்டேன்? நான் தெரியாம பண்ணிட்டேன். நானு இந்த சாதான் பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன் டக்கி. என்ன மன்னிச்சிரு. ஜாக்கி தான் என்கிட்ட சொன்னா போய் சாரி கேளுன்னு. நான் வேணா உன் காசு திருப்பி கொடுத்துறேன் டக்கி. திருப்பி தந்துறியா? ஆமா, இப்போதைக்கு என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மாசம் மாசம் நீ ஏமாந்த காசு எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். என்ன தயவு செய்து மன்னிச்சிரு. இனிமே இந்த சாதான் பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நானும் நான் மன்னிச்சிடுறேன். நம்ம ஏசுசாமி எல்லாரையும் மன்னிக்கணும், மறக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். தேங்க்யூ டக்கி. ஏசாமி பிள்ளைங்களா நம்ம இனிமே இருக்கலாம், சரியா? இந்த சாத்தான் தான் என்னை அடிக்கடி ட்விஸ்ட் பண்ணி ஏமாத்திடுறான். தயவு செய்து அவன் வந்தா எனக்கு ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா ஹாரிஸ், அவன் வந்தா சொல்லு. நம்ம 2 பேரும் போய் அவனை தம்சம் பண்ணிடலாம். குட்டீஸ், இனிமே நான் தப்பு பண்ணவே மாட்டேன். ஏசுபா பிள்ளையா இருக்கணும். அரே ஐ, என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு உன்னை எப்படி மறக்க முடியும்? உன்னை கூட நான் பேசவே மாட்டேன். மிஸ்டர் சாத்தான், இங்கிருந்து போலாம் நீங்க. தம்பி தம்பி தம்பி, கோச்சிக்காத. சாரி, நான் இது தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசாம இருக்காங்க. உன்னாலதான் எல்லாமே ஆச்சு. சரி, ஒரு தடவை மன்னிச்சிடுறா. இந்த வாட்டி உனக்கு பாரு, நீ கேட்ட ஐஸ்கிரீமு, குலோப் ஜாமு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்கு மட்டும்தான். அப்படியா? என்ன பண்ணும் இன்னைக்கு? அதுவா, இப்போ உன் ஃப்ரெண்டு டாமி இருக்கான்ல, ஆமா, அவனை அதே போல ஏமாத்தணும். அதான் இன்னைக்கு டாஸ்க். ஓ, ஏமாத்தணுமா? ஆமா. ஒரே நிமிஷம் இரு. ஏய் டக்கி, இங்க வா இங்க வா இங்க வா. டக்கி டக்கி, சொல்லு ஹாரிஸ், சொல்லு ஹாரிஸ். சாத்தான் பாரு, இன்னைக்கு நீ நம்ம டாமி ஏமாத்தணும்னு சொல்றான். இவன் தான் என்னை தப்பு பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான். என்னதே டாமி ஏமாத்த சொல்றானா? ஏய், நாங்க ஏசாமி பிள்ளைங்க, நாங்க இனிமே தப்பு பண்ண மாட்டோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம், உன்னை அடிச்சு விரட்ட போறோம் இப்போ. ஐயோ, ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே இங்க நம்ம நிக்க முடியாது, ஓடிடலாம். அப்பாலே போ சாத்தானே, Okay, bye. அப்பாலே போ, அப்பாலே போ, அப்பாலே போ. நல்ல வேலை டக்கி, எப்படியோ சாத்தான் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமா ஹாரிஸ், இனிமேல் சாத்தான் இந்த மாதிரி வந்தானா என்கிட்ட சொல்லு, நம்ம சேர்ந்து அவனை விரட்டிடலாம். ஆமா, ஏசப்பா பிள்ளைங்க எப்போதுமே ஐக்கியமா இருக்கிறது ரொம்ப பலமானதுன்னு பைபிள்லயே சொல்லியிருக்கு. குட்டி பசங்களா, நீங்களும் தப்பு பண்ணாம இருங்க, சரியா? ஏசப்பா அதுதான் சொல்றாரு, அதுதான் விரும்புறாரு. நம்ம குட்டி பசங்க தப்பே பண்ணக்கூடாது. ஆமா ஹாரிஸ். சரி வாங்க டக்கி, நம்ம போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஓகே, நம்ம போலாம். ஓகே குட்டீஸ், பை. பை.